சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத இடத்தில் நின்று சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய். எதையாவது செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எதை செய்வதற்கும் உன்னுள் துணிவு இல்லை. செய்யலாமா வேண்டாமா என்று உன்னை நீயே கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றாய். ஒரு சில விஷயங்களை செய்வதற்காக நீ முடிவு செய்து வைத்திருக்கிறாய். ஆனால் அது சரியா தவறா என்று இன்னும் ஒரு தெளிவான மனநிலை உன்னுள் பிறக்கவில்லை. யாரிடம் சரியான ஆலோசனை கேட்பது என்றும் அதை நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, யாரையும் தேடி போக வேண்டாம். இதோ உன்னை தேடி உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ள அத்தனை குழப்பங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்திருக்கின்றேன். நீ பல நாட்களாக யோசித்து இப்பொழுது இதை செய்து விடலாமா என்று முடிவு எடுத்திருக்கின்றாய். அது சரியான முடிவுதான். இந்த முயற்சியை தாராளமாக நீ செய்யலாம். இந்த முயற்சியை தாராளமாக நீ செய்யலாம். தயக்கமின்றி நாளையே செய்ய தொடங்கு. இதில் ஒரு பொழுதும் தவறு நேரிடாது. ஏனெனில் யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உன் அப்பா நான் உன்னை என் கண் பார்வையிலேயே வைத்துள்ளேன். என்னிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே வைத்துக்கொள். உன் அப்பா நான் உன்னிடத்திலிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு பொழுதும் உன்னை புறக்கணிப்பதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நானும் உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் எனது கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றாய். நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். என் குழந்தை, எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய். உன்னையே அறியாமல் நீ தவறான விஷயங்களில் ஈடுபட்டால் அந்த கணமே நான் உன் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வருவேன். உன் மனதை நான் அறிவேன் மகளே, உன் மனதை நான் அறிவேன். வளர்ந்து விட்டாயே தவிர இன்னும் நீ என் பிள்ளைதான், குழந்தை மனம் கொண்டவள்தான். உன் மேல் எந்த தவறும் இல்லை. நீ அத்தனை இன்னல்களையும் வாழ்வில் சந்தித்திருக்கிறாய். இனி எல்லாம் மாறி சந்தோஷமாய் வாழ்வாய். நான் இருக்கிறேன் அல்லவா, நீ கவலைப்படாமல் இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி சாயப்பாவிடமிருந்து உனக்கு நிச்சயம் நல்ல செய்தி வரும். ஓம் சாய்ராம். நன்றி.